ஆயிடா கண்ணா உங்கள் ஜெய் சார் சாய் பிரில்லியன்ட் அகாடமிலேருந்து இப்போ நம்ம 2024 மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எழுதியிருப்பீங்க. அதோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறேன். ஸோ அந்த சொல்யூஷன் வந்து எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நெக்ஸ்ட் இயர் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, கொஸ்டின் பேப்பர் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதை பற்றி நான் போன வீடியோவில் பேசிட்டேன். இது பார்ட் 2 வீடியோ. ஸோ சொல்யூஷன் போட போகிறேன், இப்போ பார்க்கலாம். ஓகே, எவ்வளோ ஈஸியாக இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக இந்த கொஸ்டினை போடலாம் சொல்லி டீச் பண்ண போகிறேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் கண்ணா. ஓகே, ஸோ இது ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லாவே உன்னிப்பாக கவனிங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டாக எண்டில் டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி இன்னொரு இந்த செக்ஷன் பார்ட் 2ல் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், ஒரு கொஸ்டினுக்கு என்ன டைம் எடுத்துக்கணும் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிறேன், வீடியோ எண்டில் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் தயவுசெய்து. ஓகே, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ என்ன கொஸ்டின் 15 சம். இப்போ செக்ஷன் வந்து பார்ட் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணால் போதும், இன்ட்டு 2 மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து 20 மார்க் கிடைக்கும். ஓகே, இதுக்கு 100% வந்து நீங்கள் இதை அப்போ அட்டன் பண்ணி தான் ஆகணும் கண்ணா. ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. என்ன ரீசன் கேட்டால் மொத்தம் 14 சம்மு கொடுக்க போகிறான், அதை நீங்கள் 10 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். அப்போ ஈஸியாக பண்ணலாமே, சாய்ஸோடு கொடுக்குறாங்க. நீங்கள் 4 கொஸ்டின் விட்டுட்டா கூட கவலை கிடையாது, 10 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அது எப்படி செலெக்ஷன் பண்ணுறது, என்ன டைம்குள்ளே போட்டு முடிக்கிறது நான் லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன் கண்ணா. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா A cross B ஆன்சர் கொடுத்துட்டான், ஃபைண்ட் த A அண்ட் B கேட்குறான். ஓகே, நான் இதுக்கு முன்னே இந்த சம்மு போகிறதுக்கு முன்னாடி ஏ கிராஸ் பின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் பேரண்ட்ஸும் சில பேர் பார்ப்பீங்க, நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நான் என்ன மெத்தடில் சொல்லித்தரேன், எவ்வளோ ஈஸியாக கற்றுத்தரேன் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே, சரி இப்போ பாருங்கண்ணா. இப்போ ஏ கிராஸ் பி, இப்போ நான் வந்து ஏ வந்து ஒரு செட்டு நானாக கொடுக்குறேன், 1 2 கொடுக்குறேன். பி வந்து 2 3 4 5 இது நானா கொடுக்குற கொஸ்டின் கண்ணா. ஓகே, ஏ வந்து 1, 2, பி வந்து 2, 4, 5 கொடுத்துறேன் கண்ணா. ஓகே, இது கொஸ்டின். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஏ கிராஸ் பி தெரிஞ்சாதான் இதுலேருந்து ஏ யாரு பி யாரு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இது எல்லாருக்குமே தெரியும், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நான் டீச் பண்ணுறேன் கண்ணா. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இது வந்து இப்போ வந்து மேக்ஸ் டீச்சர், இது சயின்ஸ் டீச்சர்னு எடுத்துங்கண்ணா. ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மேக்ஸ் டீச்சர், இப்போ நான் தான் மேக்ஸ் டீச்சர், என் ஒய்ஃப் வந்து சயின்ஸ் டீச்சர், 2 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்படி வச்சுப்போம். இப்போ 3 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து மேக்ஸில் டவுட் வருதுப்பா, ஒருத்தருக்கு வேற ஒரு டவுட்டு. அப்போ தனித்தனியெல்லாம் வந்து கேட்பாங்க என்கிட்ட. ஆமாம், தனித்தனியெல்லாம் வந்து கேட்பாங்க. தனித்தனியாக நான் சொல்லித்தரேன்னா அப்போ 3 ஸ்டூடெண்ட்ஸும் யார்கிட்ட வராங்க, ஏ கிட்ட வர போகிறாங்க. இவ்வளோதான் விஷயம். அப்போ ஏற்கனவே தனித்தனியாக கேட்க, ஏன்னா வேற டவுட் வச்சுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 தான் ஏ கிட்ட வருவான், அவன் டவுட்டு முடிச்சுட்டு போன பிறகு பி அடுத்து 4 வருவான், அடுத்து 5 வருவான். அவ்வளோதான். இப்போ பாருங்க, ஸோ 1, 3 இப்போ 1 நான் தான் மேக்ஸ் டீச்சர், நான் வந்து இது 3யோட டவுட்டு நான் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து யார் வருவா, 1, 4 டவுட். அடுத்த வாட்டி என்ன பண்ண, நீ போடப்பா தம்பி 4 அனுப்புப்பான்னுவேன். வேண்டிதால 4 சேர்த்துக்கிறேன், 4 கூப்பிட்டு வச்சு டவுட் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் யாருக்கு டவுட் கிளியர் பண்ண போகிறேன் சொல்லுங்க பாலாம். வெரி குட், 5. ஸோ 1, 5 அவ்வளோதான் கண்ணா. ஏழுங்கிற ஒரு நம்பர் எடுத்து பியில் என்ன இருந்தாலும் அவங்களோட சேர்த்து எழுதணும் கண்ணா. நார்மலாக சொன்னால் இதான் கண்ணா, வேறு ஒன்றும் இல்லை கண்ணா. இப்போ அதே மாதிரி தான். அப்போ சயின்ஸ் மிஸ் ஏன் டவுட்னா நான் கிளியர் பண்ணிட்டேன்ப்பா. அதே மாதிரி 3 பேருக்கு டவுட் இருக்குதுப்பா, சயின்ஸ் மிஸ் கிட்ட கேட்குறாங்க. இப்போ அவங்களும் ஒருத்தர் ஏன்னா வேற ஒரு டவுட் வச்சுக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க, 2, 3 டவுட் கிளியர் பண்ணுவாங்க. சயின்ஸ் மிஸ் 3யோட டவுட் கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 4ஓட டவுட் கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 5ஓட டவுட் கிளியர் பண்ணுவாங்க. வேற யாரா இருக்கிறாங்களா, வேற என்ன நம்பர் வருமா, வராது. ஓகே, முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் கண்ணா, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமே. ஸோ மேக்ஸ் மிஸ்ஸு, நான் தான் மேக்ஸ் டீச்சர், என் ஒய்ஃப் வந்து சயின்ஸ் டீச்சர். அப்படி வச்சா இப்போ 3 பேர் டவுட் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு கிளாஸ் நடத்திட்டோம். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோதான் விஷயம். அப்போ ஏ கிராஸ் பின்னா அப்போ என்ன சொல்லுவோம்னா, ஏல இருக்கிற நம்பர் எல்லாமே ஏ கூட வந்து யார் வந்து சேருவாங்க, பி வந்து சேருவாங்க. அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு வர்றது யார், ஏ தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு வர நம்பர் எல்லாமே ஏயோட நம்பர் தான். பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வருதுலாம் ஏழோட நம்பர், இதுவும் ஏழோட நம்பர், இதுவும் ஏழோட நம்பர், இதுவும் ஏழோட நம்பர், இதுவும் ஏழோட நம்பர், அதுவும் ஏழோட நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் எல்லாருமே ஏ, செகண்ட் ப்ளஸ் இருக்குங்களா பி. செக் பண்ணிக்கோ, 3 இருக்குதா, 4 இருக்குதா, 5 இருக்குதா, 3 இருக்குதா, 4 இருக்குதா, 5 இருக்குது, அதெல்லாம் பி.
ஸோ அப்போ ஏ செட்டு கொடுத்து பி செட்டு கொடுத்து கிராஸ் பண்ண சொன்னா நம்ம இப்படி தான் கிராஸ் பண்ணுவோம். அப்போ இந்த வாட்டி ஆன்சரே அவனே கொடுத்துட்டான். அப்போ நீங்களே ஆன்சர் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற பிளேஸ்லாம் யாரு? ஏ. அப்போ ஏயோட செட்டு என்னவா இருக்கும்? நான் கீழே உங்களுக்கு பெருசாக எழுதுறேங்கண்ணா. ஓகே, ஏ ஈக்குவல் டு அப்போ என்னவா இருக்கும் உங்களுக்கு? இது அழிச்சிருவா, இது நான் போட்ட சம்முக்கண்ணா. ஓகே, இது நான் அழிச்சிடுறேன். இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த சம்முக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அப்போ ஏ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது எல்லாமே ஏ கண்ணா. ஓகே, அப்போ 3,5 என்ன சார் ஏமாத்துறீங்க? இங்கே 2 3 இருக்குது, 2 5 அப்படி இருக்கக்கூடாதுன்னா வந்த நம்பர் ரிப்பீட் ஆகும். செட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், வந்த நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது எந்த ஒரு செட்லையுமே. ஓகே, 3,3 3,5,5 அப்படிலாம் போடக்கூடாது. ஓகே, இப்போ பாருங்கண்ணா. ஓகே, இப்போ பி எடுக்க போகிறோம். பி ஆல்ரெடி சொன்னேன், செகண்ட் பிளேஸில் இருக்கிறதெல்லாம் பின்னு சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே, செகண்ட் பிளேஸில் யாருன்னா 2 4 2 4. அப்போ பி யாரு சொல்லுங்க? வெரி குட், 2, 4. ஸோ செகண்ட் பிளேஸுக்கு எல்லா நம்பருமே பி. ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஏ. இவ்வளோதான் கண்ணா. இதுக்கு 2 மார்க் கண்ணா, ஒரு செகண்டில் போட்டலாம் கண்ணா. ஏ எடுத்து ஃபைண்ட் த ஏ அண்ட் பி கேட்டால் ஏ கண்டுபிடிச்சிட்டேன், பி கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளோதான் கண்ணா. ஓகே, இப்போ செகண்ட் சம் போட போகிறோம். போன சம்மு பார்த்துருப்போம், ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அடுத்த சம்மு பார்க்க போகிறோம், அதை விட ஈஸி. ஆனால் வந்து சில பசங்களுக்கு கஷ்டம் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன பிறகு அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்க்க போகிறீங்க. ஓகே, சரி ரைட்டு கண்ணா. இப்போ என்ன கொஸ்டினில் கொடுத்துறான்னு பார்க்கலாம் கண்ணா. எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு கொஸ்டின் ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறான், ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறான். எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். ஸோ ஈக்குவல் டு சொல்லிக்கிறான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த கே. ஸோ அவன் வந்து வெறும் எஃப் ஆஃப் ஜியோ ஜி ஆஃப் எஃப் மட்டும் கேட்கல, ஃபைண்ட் த கே கேட்டுக்கிறான் கண்ணா. ஃபைண்ட் த கே ஏன் கேட்குறான்? ஜியோட ஈக்குவேஷன் போய் பார்த்தீங்கன்னா 2x + kன்னு கொடுத்துக்கிறான். ஸோ இந்த கே என்ன வேல்யூ வரும்னு சொல்லிட்டு கேட்குறான் கண்ணா. ரொம்ப ஈஸி கண்ணா. ஓகே, ஒரு இன்ட்டு அவனே கொடுத்துட்டான் கொஸ்டினில். என்ன இன்ட்டுனா ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு ஜி எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல், 2 ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க கண்ணா. அது போதும் நமக்கு. ஓகே, எவ்வளோ ஈஸியாக போட போகிறோம் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபேமிலியாக வச்சுங்கண்ணா, ஜி ஆஃப் எக்ஸ் இன்னொரு ஃபேமிலியாக வச்சுங்கண்ணா. ஓகே, ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு கண்ணா, 2 பேருமே ஃப்ரெண்டு. இவங்க டின்னருக்கு இப்போ எஃப் ஆஃப் ஜின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஓகே, இவன் எஃபோட ஈக்குவேஷன் பார்த்தீங்களா, இவன் ஜியோட ஈக்குவேஷன். இது ஒரு ஃபேமிலி, இது ஒரு ஃபேமிலி வச்சுங்கண்ணா. எஃப் வந்து என்ன பண்ணுறான், ஜியை வந்து அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு பார்ட்டிக்கு கூப்பிட்றாங்கண்ணா. சும்மா வச்சுப்போம், கதையாக வச்சுப்போம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சும்மா நான் வந்து எஃப் ஆஃப் ஜி கன்வெர்ட் டு த ஜி, ஜி தூக்கி எஃப்ல போகணும், எஃப் தூக்கி ஜி போட சொல்கிறத விட இது ஒரு நல்லா புரியும். இது மாதிரி கதையாக சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும், எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இது மாதிரி எல்லா சம்முக்கும் ஆல்மோஸ்ட் சம்முக்கு நான் எதனா ஒரு ஸ்டோரியை ஃபார்ம் பண்ணி தான் பசங்களுக்கு டீச் பண்ணுறது. அதனால நான் இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் நான் இருக்கிற காரணமே இதுதான் கண்ணா. ஸோ பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி போய் சொல்லி கொடுப்பேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஜி வந்து எஃப் வீட்டுக்கு டின்னருக்கு வரான். எங்கே உட்காந்து சாப்பிடுவான்? டைனிங் டேபிள் தான் கொஞ்சம் சாப்பிடுவான். டைனிங் டேபிள் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் கண்ணா, வேறு ஒன்றும் இல்லை கண்ணா. இப்போது ஜி எல்லாமே அந்த அவங்க ஃபேமிலி எல்லாமே வர்றாங்க. அப்போ இருக்கிற இப்போ எஃப்ல இருக்கிற ஃபேமிலி யார்? 3 2 இருக்கிறான். அவங்கள விட்டுருவீங்களா? அவங்களும் கூட தானே இருப்பாங்க, அவங்கள அப்படியே வச்சுங்க. அவங்க எங்கெங்கே இருக்காங்க அப்படியே வச்சுங்க. இதான் டைனிங் டேபிள் வச்சுக்கலாம் கண்ணா. அவங்க ஜி வந்து வராங்க கண்ணா, அவ்வளோதான் கண்ணா. அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ எஃப் ஜி ஆஃப் எக்ஸை தூக்கி உள்ளே போடுங்க கண்ணா, முடிஞ்சு போச்சு. ஓகே, புரிஞ்சிச்சு? அப்போ கதை உங்களுக்கு 2x + k -2. ஸோ ஆல்ரெடி இந்த எஃப்ல இருக்கிற ஃபேமிலி அங்கே தான் இருப்பாங்க, 2 பேருமே. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட வச்சிங்க. அவங்க 2 பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க. டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுவாங்க. யார் வந்து உட்காருவாங்க? ஜி வந்து வருவாங்க. இவ்வளோதான் விஷயம். ஓகே, இப்போ பாருங்க. அப்போ இது என்ன பண்ண, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இது எதில் இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ 2 3 சார் என்ன வரும்? 3 × 2x என்ன வரும்? 6x ப்ளஸ் 3 × k 3k. இது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஓகே, -2 -2. ஸோ ஒரு ஈக்குவேஷன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஜி ஆஃப் எஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். வேறு என்ன கேட்டுக்கிறாங்க உங்களுக்கு? ஜி ஆஃப் எஃப் கேட்டுக்கிறாங்க. நம்ம எஃப் ஆஃப் ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஜி ஆஃப் எஃப் இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ என்னது, இவங்க வந்து சாப்பிட்டாங்கல்ல, இப்போ அவங்க கூப்பிடுவாங்க கூட மாட்டாங்களா? நம்ம சிவாஜி படம் கூட பார்த்துருப்பீங்க காமெடியா. ஓகே, நாங்கள் வந்து பழகிட்டோம், நீங்கள் வந்து எப்போ பழகுவீங்க கேட்பாங்க. அது மாதிரி கதை தான். இப்போ எஃப் ஆஃப் ஜி வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க எங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க? டைனிங் டேபிள் தான் சாப்பிடுவாங்க. அப்போ எஃப் தூக்கி எங்கே உட்கார வைக்கணும்? அந்த எக்ஸில் உட்கார வைக்கணும். தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்களே சொல்லுவீங்களே, என்ன சொல்ல போகிறீங்க? 2 × ஸோ அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கான எழுதிக்கங்கண்ணா, 2x + k. ஸோ இப்போ எங்கே உட்கார வைக்க போகிறோம்? டைனிங் டேபிள் எக்ஸில் உட்கார வைக்க போகிறோம். அப்போ 2 × x, எக்ஸ் யார்? எஃபோட வேல்யூ. அப்போ 3x - 2 + k.
ஓகே முடிஞ்சிச்சு. அப்போ இது என்ன பண்ணோம், 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். 2 3s are 6x மைனஸ் 2 2s are 4 ப்ளஸ் கே. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா. ஓகே, இப்போ ரெண்டு என்ன கொடுத்துறான் கொஸ்டினில் உங்களுக்கு ஈக்குவல் டு கொடுத்துறான். அந்த இன்ட்டு தான் இப்போ உங்களுக்கு காப்பாற்ற போகுது. என்ன காப்பாற்ற போகுது, எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். அப்போ எஃப் ஆஃப் ஜியோட ஈக்குவேஷன் எழுதிங்க, 6x ப்ளஸ் 3k மைனஸ் 2 ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃபோட ஈக்குவேஷன் எழுதிங்க. எங்கே இருக்குது, இதோ இருக்குது. அப்போ 6x மைனஸ் 4 ப்ளஸ் கே. ரைட்டா கண்ணா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், கேலாம் ஒரு சைடு வச்சுக்க போகிறோம், எக்ஸ் கான்ஸ்டன்ட் நம்பர்லாம் ஒரு ஒன் சைடு அமைச்சிட போகிறோம். ஸோ 3k ஆல்ரெடி இங்கே தான் கணக்குது, ப்ளஸ் கே. அப்போ கே ப்ளஸ் கே இங்கே வந்து என்ன ஆகிடும் சொல்லுங்கள், மைனஸ் கே. வெரி குட். அப்போ ஆல்ரெடி இங்கே என்னெல்லாம் இருக்குது, 6x மைனஸ் 4 இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற 6x அங்கே அமைச்சிடலாமா? இப்போ ப்ளஸ் 6x அங்கே போனால் என்ன ஆகிடும், வெரி குட், மைனஸ் 6x. மைனஸ் 2 ஆப்போசிட் போனால் ப்ளஸ் 2. வெரி குட். அப்போ 3k ஈக்குவல் 3k மைனஸ் கே என்ன கண்ணாவும் சப்ராக்ஷன் பண்ணுங்க. வெரி குட். நான் ஒரே டைமில் முடிச்சிடறேன், அப்புறமா போகலான்னு பார்த்தேன், இப்போயே முடிச்சிடறேன். ஸோ 2k ஈக்குவல் 6x மைனஸ் ஒரு ப்ளஸ் எக்ஸ் ஒரு மைனஸ் 6x கேன்சல் ஆகிடுமா? ஆமாம். மைனஸ் 4 ப்ளஸ் 2. ஓகே, என்ன வரும் ஆன்சரு, மைனஸ் 2. ஓகே, அப்போ கே ஈக்குவல் நம்ம கே மட்டும் தான் ஃபைண்ட் த கே மட்டும் தான் கேட்குறான். நம்ம 2k வந்துக்குது. அப்போ கே இங்கே இருக்கக்கூடாது, 2 இங்கே இருக்கக்கூடாது. அப்போ ஆப்போசிட் அமைச்சிருங்கண்ணா. அப்போ மைனஸ் 2 டிவைடட் பை 2. அப்போ கே ஈக்குவல் என்ன வரும் உங்களுக்கு, கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸு. அப்போ கேயோட வேல்யூ மைனஸ் 1. அவள் தான் கண்ணா. இதை கண்டுபிடிச்சா 2 மார்க் கண்ணா. ஈஸி தான்ல. ஒரு சாதாரணமாக ஒரு போட்டுனே போனேன், எங்கேயுமே ஒரு பெரிய ஸ்டெப்போ பெரிய ஃபார்முலாவோ எதுவுமே நான் அப்ளை பண்ணல. சின்ன சின்ன ஒர்க்கிங் பண்ணேன், ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. நீங்கள் ஃபைண்ட் த கே பார்த்தோன்னே கஷ்டம்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. ரொம்ப ஈஸி கண்ணா. இது மாதிரி சம்லாம் விடாதீங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம அடுத்த சம் பார்க்க போகிறோம் கண்ணா. இப்போ வந்து 17 சம் பார்க்க போகிறோம். ஓகே, a and b are the two positive integers such that a power of b into b power of a equal to 800. Find the a and b. இவ்வளோதான் கண்ணா கொஸ்டின். ஓகே, ரொம்ப ஈஸி கண்ணா. ஓகே, இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க கண்ணா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ உங்களுக்கே கொஸ்டின் தெரிஞ்சுக்க. இப்போ நான் இன்னொரு எழுதுகிறேன் பாருங்கள். a பவர் ஆஃப் b கிராஸ் மல்டிப்ளிகேஷன் b பவர் ஆஃப் a ஈக்குவல் டு 800. இதான் கொடுத்துக்கிறான். அப்போ ஏ இங்கே என்ன வருதோ அதான் அங்கே வரும், இங்கே பி என்ன வருதோ அதான் பவரில் வரும். இது மட்டும் நம்ம வர வச்சுட்டா சம் ஓவர் கண்ணா. ஸோ ஃபைண்ட் த ஏ அண்ட் பி தான் கேட்டுக்கிறான். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஏக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறேன் கண்ணா. ஓகே, 800க்கு 2 டேபிள்ஸ் ப்ரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணோம். இது எல்லாருக்கும் தெரியும் ஆல்மோஸ்ட், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஓகே, 2 டேபிள்ஸு. அப்போ 400 வரும். அப்புறம் 2, அப்புறம் என்ன வரும் சொல்லுங்கள், 200. வெரி குட். 200. வெரி குட். 250. ரைட்டா கண்ணா? அடுத்தது 225. ரைட்டு. அடுத்தது 5. இப்போ 2 டேபிள்ஸ் வராது. ஸோ 5 டேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணோம், ஏன்னா 25 இருக்குது. ஓகே, 25 எத்தனை டைம்ஸ் வரும் உங்களுக்கு, 5 டைம்ஸு. ஸோ திருப்பி அகெயின் 5 1 டைம்ஸு. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம். இதை நம்ம எப்படி எழுதுருவோம், எத்தனை 2 இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது. அப்போ 2 பவர் ஆஃப் 5 போடலாமா? சூப்பர் கண்ணா. ஓகே, கிராஸ் இன்ட்டு பி யார் 5 எத்தனை 5 இருக்குது, 1 2. அப்போ 2 போகிறோம் கண்ணா. ஓகே, 800. இப்போ இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அதே 800 தான் வரும். ஓகே, இதோட இது எக்ஸ்பிளைன் தான் இந்த வேல்யூ, வேறு ஒன்றும் இல்லை கண்ணா. இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், பி என்ன வருதோ அதான் அங்கே வரணும்னு சொல்லிக்கிறேன், ஏ என்ன வருதோ அதான் அங்கே வரணும். அப்போ நம்ம இதான் ஏ. அப்போ ஏ இங்கே வந்துச்சா, ரைட்டு. பி இங்கே என்ன வந்தது 5, அதே 5 இங்கே வந்துச்சா, ரைட்டு. அப்போ நீங்களே சொல்லிடலாம், ஏவோட வேல்யூ என்ன சொல்லுங்கள், 2. பியோட வேல்யூ என்னது 5. இதுக்கு 2 மார்க் அண்ணா. ஓகே, ரொம்ப ஈஸியான சாப்டர், இதெல்லாம் விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம அடுத்த சம் பார்க்க போகிறோம். ஓகே கண்ணா, இப்போ நம்ம அடுத்த சம் போட போகிறோம் கண்ணா. 18 சம் சிம்பிளிஃபை அல்ஜிப்ரா சொன்னோடனே உங்களுக்கு எல்லாருமே ஒரு பயமாக இருக்கும், ஐயோ அல்ஜிப்ராவா நமக்கு வராது. ஆனால் இருக்கிறது உண்மையான சொல்கிறேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய எக்ஸஸ் இருக்கிற சம் அது ஒரு அல்ஜிப்ரா தான். அதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸி கண்ணா. அந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிட்டிங்கன்னா அல்ஜிப்ரா விட உங்களுக்கு எதுவுமே கிடையாது கண்ணா. உண்மையாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. மேக்ஸில் நீங்கள் புள்ளி ஆகிடலாம். ஏன்னா இந்த அல்ஜிப்ரா அவாய்ட் பண்ணாதீங்க. +1 +2க்கு உங்களுக்கு அல்ஜிப்ரா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வரப்போகுது, ஏன்னா டிகிரிக்கும் அதான் வரப்போகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணாதீங்கண்ணா. ஓகே, எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஓகே, இப்போ சிம்பிளிஃபை
ஓகே இப்போ சிம்பிளிஃபை என்ன சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறான் 4x² டிவைடட் பை 2z² இன்ட்டு 6xz கியூப் டிவைடட் பை 20y பவர் 4 இதை சிம்பிளிஃபை பண்ணோம் வேறு ஒன்றும் இல்லை எப்படி பண்ணுற சிம்பிளிஃபை நம்ம ஒரு சின்ன ரூல்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன் ஒரு ஆல்பபெட்டை வந்து மல்டிபிள் பண்ண சொன்ன ஐ மீன் ஒரு வேரியபிளை மல்டிபிள் பண்ண சொன்ன பவரை ஆட் பண்ணி போடணும் டிவைட் பண்ண சொன்ன வெரி குட் மைனஸ் பண்ணி போடணும் ஓகே சூப்பர் கண்ணா ஓகே ஸோ இது இந்த பாயிண்ட் மட்டும் தான் சம்மு 2 செகண்ட் அந்த போன சம்மை விட இது ஈஸி அதே ரொம்ப ஈஸி அதை விட இது ஈஸி ஓகே இது தெரியாமல் நிறைய பேர் விட்டுட்டு வரீங்க வேஸ்ட்டாக இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க ஓகே இன்ட்டு திருப்பி சொல்கிறேன் மல்டிப்ளை ஒரு வேரியபிளை மல்டிப்ளிகேஷன் பண்ண சொன்ன பவரை ஆட் பண்ணி போடணும் டிவைட் பண்ண சொன்னா பவரை மைனஸ் பண்ணி போடணும் சிம்பிள் வேலை கண்ணா ஓகே சரி வேறு ஒன்றும் இல்லை கண்ணா இப்போ நம்ம நம்பர்லாம் வந்து பார்த்துக்கலாம் கண்ணா நம்பரை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம் இந்த 2 வந்து 4ல how many டைம்ஸு 2 டைம்ஸு ரைட்டா அப்போ இந்த 2 வந்து மல்டிபிள் இருக்குது அப்போ இந்த 2 20ல் கேன்சல் ஆகும் கண்ணா how many டைம்ஸு 10 டைம்ஸு திருப்பி 2 டேபிள்ஸில் அடிக்கலாம் 2 டேபிள்ஸ் வச்சு என்ன வரும் இது 3 டைம்ஸு இது 5 டைம்ஸ் இதுக்கு மேலே சிம்பிளிஃபை நம்பர் என்ன இருக்குதா பேலன்ஸ் இருக்குதா செக் பண்ணிங்க கிடையாது எல்லாமே நான் கேன்சல் பண்ணிட்டேன் 3/5 அதுக்கு மேலே டிவைட் ஆகாது ஸோ அதனால் அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அடுத்த ஆல்பபெட் கிட்டே போகிறேன் இஜெட் ஸ்கொயர் இருக்கிறான் வேறு எங்கன்னா இங்கே எங்கன்னா இஜெட் இருக்கிறான போய் பாருங்க இல்லை அதுக்கப்புறம் எங்கே இருக்கிறான் இஜெட் கியூப் இருக்கிறான் ஸோ அவனை கேன்சல் பண்ண இப்போ தான் கொண்டு நம்ம சொன்னேன் டிவைட் பண்ணுற பவர் என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணோம் ஸோ பவர் எங்கே அதிகமாகுதோ அங்கே தான் மைனஸ் பண்ணி போடும் முக்கியமான பாயிண்ட்டு நிறைய பேர் தப்பாக நினச்சி போடுவீங்க அதை மட்டும் சொல்ல எங்கே பவர் அதிகமாகுதோ அங்கே தான் மைனஸ் பண்ணி போடணும் அப்போ இங்கே இஜெட் ஸ்கொயர் இருக்குது இங்கே இஜெட் கியூப் இருக்குது அப்போ கேன்சல் பண்ணால் இஜெட் பவர் 1 3ல் 2 போச்சுன்னா 1 ஆனால் அசிங்கமாக இருக்கும் 1 போட்டால் பவர் எப்பவுமே 1ன்னு போடக்கூடாது எதுவுமே இல்லைன்னா அங்கே 1க்குன்னு அர்த்தம் ஓகே ஸோ நான் என் பசங்க சொல்லி கொடுப்பேன் என்ன சொல்கிறேன் இருக்குது ஆனால் இல்லை ஸோ அந்த 1 மட்டும் இருக்குது ஆனால் இல்லை உண்மையான விஷயம் ஸோ எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க ஓகே வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் ஸோ இஜெட்டோட ஒர்க்கு என்னோட முடிஞ்சு போச்சு வேறு யார் இருக்கிறாங்க ஒய் இங்கே ஒய் ஃபார் 4 அப்போ கேன்சல் பண்ணுறேன் எங்கே இப்போ வந்து மைனஸ் பண்ண 4ல் 1 போச்சுன்னா 3 வரும் எங்கே போடணும் இப்போ சொல்லுங்க போகலாம் கரெக்டாக தப்பாக சொல்கிறீங்க பார்த்தியா மேலே போடக்கூடாது கீழே தான் போடணும் ஏன் எங்கே பவர் அதிகமாகுது இப்போ தான் கூட நம்ம சொன்னேன்னு எங்கே பவர் அதிகமாகுதோ அங்கே தான் போடணும் ஓகே தப்பாக சொல்லுங்க சில பேர் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க வெரி குட் கண்ணா ஒய் ஃபார் ஆஃப் கியூப் அவ்வளோதாங்க நான் மேக்ஸு வேறு என்ன பண்ண போகிறோம் இப்போ எக்ஸ் கேன்சல் பண்ணோமா இல்லை மல்டிபிள் பண்ண போகிறோமா டிவைடில் இருக்குதா மல்டிபிள் இருக்குதா மல்டிபிள் இருக்குது என்ன சார் குழந்தை மாதிரி கேட்குறீங்க சார் சொல்லுவீங்க பட் அங்கே மல்டிபிள் தான் இருக்குது ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் வேறு இல்லை சில பேர் எல்லாமே டிவைட் பண்ணுறமே அதுவும் டிவைட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த தப்பு எல்லாரும் பண்ணுற தப்பு தான் அதனால தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ஸோ பார்த்துங்க அப்போ x² இன்ட்டு எக்ஸு என்ன வரும் இன்ட்டு பண்ணால் என்ன பண்ண சொன்னேன் மைனஸ் பண்ணுமா இல்லை ஓகே என்ன பண்ணால் ஆட் பண்ணோம் ஓகே அப்போ ஆட் பண்ணி போட போகிறோம் அப்போது என்ன ஆகிடும்ன்றது x³ ஆகிடும் என்ன ஆகிடும் x² இன்ட்டு x³ ஆகிடும் இப்போ என்னெல்லாம் ஆன்சர் இது பாருங்க இப்போ நான் தனியாக எடுத்து எழுத போகிறேன் இங்கே இருந்து என்னவாயிடுச்சு உங்களுக்கு x³ ஆகிடுச்சு நம்பர் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பார்த்துங்க 3/5 வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க மேலே இஜெட் இருக்கிறான் கீழே யார் இருக்கிறா ஒய் கியூப் இருக்கிறான் கொஞ்சம் கிளியராக எழுதிங்கன்னா உங்களுக்கு புரியும் கண்ணா ஓகே இப்போ நான் கிட்ட எனக்கு தெரியுதால எனக்கு தெரியுது நீங்கள் உங்கள் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணால் கரெக்டாக வந்துடும் ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள் மீதி யார் இருக்கிறாங்க எடுத்து எழுதுங்க கண்ணா வேறு ஒன்றும் இல்லை இதுதான் ஆன்சர் கண்ணா ஓகே ஸோ என்ன ஆன்சரு 5/3 x³ இஜெட் டிவைட் பை ஒய் கியூப் இது யார் போட்டிங்களோ அவங்க கரெக்டான ஆன்சர் கண்ணா வேறு ஒன்றும் இல்லை ஓகே நம்ம அடுத்த சம் போயிடலாம் ஸோ இப்போ ஒரு வாட்டி ஆன்சர் எழுதிக்கலாம் கண்ணா ஓகே கொஞ்சம் இதாக இருக்குது நமக்கு கீழே எழுதிக்கலாம் 3/5 ஓகே x³ இஜெட் ஒய் கியூப் யார் கரெக்டாக போட்டிங்க ஆனுவல் எக்ஸாமில் யார் கரெக்டாக போட்டிங்க சூப்பர் வெரி குட் கண்ணா ஓகே 19 சம் போட போகிறோம் கண்ணா 19 பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஓகே ஆஃப் த ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் த கோட்டக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம் சம்மு கண்டுபிடிக்க போகிறோம் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம் சம்முக்கு ப்ராடக்ட் எல்லாருக்கும் உங்களுக்கு ஃபார்மாக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தால் நான் சொல்லி கொடுத்துருங்கண்ணா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனு இந்த கோட்டக் ஈக்குவேஷனு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன தெரிஞ்சுக்கண்ணா ஓகே அதான் முக்கியமான பாயிண்ட் ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ax² ப்ளஸ் bx மைனஸ் c ஈக்குவல் டு 0 இதான் வந்து ஒரு கோட்டக் ஈக்குவேஷனோட லார்ஜ் ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா ஸோ இது தெரிஞ்சா ஓவர் சம்மே ஓவர் ஓகே இப்போ நான் கேட்குற கேள்வி மட்டும் சொல்லுங்கள் ஏ யார் அப்போ x² இருக்குது ஏ அப்போ x² கூட தான் ஏயோட வேல்யூ என்ன ஒன்றுமே இல்லையா
இப்போலாம் சொல்லக்கூடாது. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லிக்கிற ஒரு டைலாக் இருக்குது ஆனால் இல்லை. ஓகே, இங்கே 1 இருக்குது. என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஓகே, அது தப்பு அது. ஸோ அப்போ என்னங்கன்னா 1 இருக்குது. ஓகே, இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். நிறைய பேர் தப்பான்றது கொஞ்சம் வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை, ஏவே வராது அப்படின்னு நினச்சிப்பீங்க. தப்பு அது. ஸோ S² வந்தாலே முன்னாடி நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது 1ன்னு எடுத்துக்கணும். ஓகே ஓகே கண்ணா. அடுத்து B சொல்லுங்கள். எக்ஸ் கூட இருக்கிறது தான் B. அப்போ எக்ஸ் கூட யார் இருக்கிறா? 8. ஓகே கண்ணா, 8. அப்புறம் சியோட வேல்யூ என்ன கண்ணா? சியோட வேல்யூ சொல்லுங்கள். சியோட வேல்யூ -65. ஓகே, என்னது? A² + BH + C தான் வரும், =0 கண்ணா. அப்போ அந்த சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -65. அவ்வளோதான், சம்மே முடிஞ்சு போச்சு நியாயமாக பார்த்தா. ஸோ என்ன சார் முடிஞ்சிச்சுன்றீங்க? இப்போ சம்மு கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணுமே சார். என்ன சார் பண்ணணும்? ஒன்றுமே இல்லை கண்ணா. ஓகே, உங்களுக்காக நான் எழுதுறேங்கண்ணா. சம்முனா ஆல்பா ப்ளஸ் பீட்டான்னு அர்த்தம் கண்ணா. ஓகே, ஆல்பா ப்ளஸ் பீட்டா. இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, ரீகால் பண்ணுறேன் உங்களுக்காக. ஓகே, என்னன்னா -B/A. சொல்லுங்க. ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் சொல்லுங்க -B/A. வெரி குட் கண்ணா. இது நான் ஏற்கனவே ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். A ரெடி பண்ணி வச்சிட்டேன், B ரெடி பண்ணிட்டேன், Cயும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், Aவும் கண்டுபிடிச்சி வச்சிட்டேன், Bயும் கண்டுபிடிச்சிட்டேன், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், Cயும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். எடுத்து அப்ளை பண்ணுறதாங்க கண்ணா வேலை. ஸோ ஃபார்முலா தெரியணும், அந்த ஈக்குவேஷனில் A யார், B யார், C யார் தெரிஞ்ச சம்மு ஓவர் கண்ணா. இப்போ பாருங்கள், இப்போ மைனஸ் போட்டேன். B யாருக்கண்ணா? 8. A யார்? 1. அப்போ என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்கள். ஓகே, 1ஆல் டிவைட் பண்ணால் அதே நம்பர் தான் வரும். அப்போ என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், 1ஆல் கேன்சல் பண்ணால் அதே 8 தான் கண்ணா வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ என்ன தெரியும்னா யார் A யார் B யார் Cன்னு தெரிஞ்சால் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா சம்மு ஓவர். அடுத்து ப்ராடக்ட் கேட்டிருந்தான். என்ன கேட்டிருந்தான் உங்களுக்கு? ஸோ ப்ராடக்ட் கேட்டிருந்தான். ஓகே, ப்ராடக்ட் அதுக்கு என்ன ஃபார்முலா? ஆல்பா பீட்டா. அதுக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். பரவாயில்ல, எனக்கும் தெரியுது. C/A. வெரி குட் கண்ணா. இப்போ நான் சொல்லணுமா C யாருப்பான்னு கேட்கணுமா உங்களை? நீங்களே சொல்லிட்டு இருப்பீங்களே. ஓகே கண்ணா, -65. ஓகே கண்ணா, வெரி குட். எல்லாம் ஃபார்ம் தான் இருக்கிறீங்க. A யாருக்கண்ணா? 1. என்ன 1? லாஸ்ட்டாக படிக்கிறீங்க. ஸ்டார்டிங் வந்து நல்லா படிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக படிக்கிறீங்க, அதெல்லாம் அது ஒண்டி கொஞ்சம் மாற்றிங்கண்ணா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. ஸோ அதே மாதிரி 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். 1ஆல் கேன்சல் பண்ணால் அதே 65 தான் கண்ணா வரும். ஸோ ஆன்சர் இஸ் 65. ஸோ நான் சம்மும் கண்டுபிடிச்சிட்டேன், ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அவ்வளோதான் கண்ணா. ஓகே, நம்ம அடுத்த சம் பார்க்கலாம் கண்ணா. நம்ம 20th சம் பார்க்க போகிறோம். ஓகே, a man goes 18 meter due east and then 24 due north. Find the distance is the current position from the starting point. இது இப்போ தான் வேட் சம்முன்னு சொல்லுவாங்க கண்ணா. இதை படித்தோடனே எல்லாருமே தலை சுற்றி நீங்கள் கண்டிப்பாக விட்டுட்டு இருப்பீங்க. சில பேர் கொஞ்சம் நல்லா படிக்கிற பசங்க அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ரொம்ப ஈஸி கண்ணா. படிக்காத பசங்க, வீக்காக இருக்கிற பசங்க கூட இந்த சம்மு போடலாம் கண்ணா. அவ்வளோ ஈஸி கண்ணா. ஓகே, என்ன ஈஸி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? ஏ மேன் கோஸ், ஒரு பையன் போகிறான். எங்கே போகிறான்? ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். ஓகே, சரி நான் கொஞ்சம் பெருசாக போகிறேன் உங்களுக்கு. இங்கே சைடில் போகிறேன். ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பையன் வந்து 10th படிக்கிற பையன் இல்லை +2 படிக்கிற பையன் உங்களுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். யார் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான்னு கேட்காதீங்க. ஓகே, அது என்ன ஃப்ரெண்டு எனக்கு கேட்காதீங்க. யாரோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். ஸோ ஈஸ்ட் பக்கமாக போகிறான், ஈஸ்ட்டை பார்த்து போகிறான். அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்? ஈஸ்ட் அண்டு 24 டியூ த நார்த்து. அவங்க அப்பா எதுக்குள்ள வந்துட்டார்? சப்போஸ் என்ன பண்ணுவான்? நேராக போவானா? போக மாட்டான். நைஸாக வேறு ரோட்டில் ஷார்ட்கட்டில் வேறு ஒரு டேரக்ஷனில் போயிடுவா. என்ன டேரக்ஷனில் போகிறான்? நார்த்து சைடாக போகிறானா அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இது மாதிரி கதை சொல்லிட்டனால பசங்களுக்கு புரியுது, வேறு வழி கிடையாது. ஓகே, இது மாதிரி தான் இத்தனை வருஷமாக நடத்தினுக்கிற பசங்க எல்லாம் ஜாலியாக, என் கிளாஸ்னாலே ஜாலியாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓகே, ஸோ அவங்க அப்பா பார்த்தோன்னு பயந்துட்டு என்ன பண்ணுறான்? ஐயோ அப்பா கேட்பாரு, எங்கே போகிறோன்னு கேட்பாரு. நம்ம அப்படி என்ன பண்ணால் டேரக்ஷனை மாற்றிக்கலாம், நார்த்து பக்கமாக போகிறான். இப்போ நார்த்து பக்கம் 9 தூரம் போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறான்? நம்ம வந்து திருப்பி வீட்டுக்கு போகணுமே, நம்ம ஆரம்பித்த பாயிண்ட்டுக்கே போய் நிற்க, வீட்டுக்கு போகணுமே, இதான் வீடுன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த வீட்டுக்கு அவன் போகணுமே. அப்போ என்ன பண்ணுறான்? நம்ம திருப்பி அப்படியே போயிட்டு திருப்பி இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வரணுமா, இங்கேருந்து வந்து திருப்பி இவ்வளோ தூரம் வரணுமா, வேறு என்ன ஷார்ட் கட்டுக்குதான் யோசிக்கிறான். ஸோ நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கேருந்து ஒரு ஷார்ட் கட் கண்டுபிடிச்சிட்டான், டேரெக்டாக கிராஸாக. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகிக்குது? ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிக்குது. ஓகே, ஸோ இது ஏன்னு பேர் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம தான் பேர் வைக்கிறோம். ஸோ ஏ, இது பி, இது சின்னு பேர் வச்சுக்கலாம் கண்ணா. சும்மா இது வச்சுக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுதான் ஆங்கிள்.
இது தீட்டா. அப்போது ஆங்கிள் இதுதான் என்ன உங்களுக்கு ஆங்கிளுக்கு ஆப்போசிட் தான் என்னது ஹைபார்னஸ். இந்த கிராஸாக வரதான் ஹைபார்னஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹைபார்னஸ்க்கு ஆப்போசிட் லைன் தான் ஆப்போசிட் லைன் சொல்லுவாங்க. கீழே வந்து அட்ஜாயிண்ட், கீழே இருக்கிற லைன் வந்து அட்ஜாயிண்ட். ஸோ இது எல்லாருக்குமே இந்த சைடு தெரியும் உங்களுக்கு. கிராஸாக வர லைன் ஹைபார்னஸ், ஆப்போசிட்டாக தீட்டாக்கு ஆப்போசிட் தான் ஆப்போசிட் லைனு, கீழே பேஸில் வரது அட்ஜாயிண்ட் எல்லாருக்குமே தெரியும் கண்ணா. இது தெரிஞ்சால் போதும் கண்ணா, முடிஞ்சு போச்சு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு பிசார் தேரம் சொல்லிட்டு ஒரு தேரம் ஒன்று இருக்குது. அந்த தேரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹைபார்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜாயிண்ட் ஸ்கொயர். இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. ஸோ நம்ம வந்து வெறும் ஹைபார்னஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தேவையில்லாமல் யார் இருக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ஆப்போசிட் போனால் வெரி குட். ஓகே, சில பேர் ரைட்டாக சொல்கிறீங்க. ஓகே, ஸ்கொயரை வந்து ஆப்போசிட் பண்ணால் ரூட் ஆகிடும். ஓகே, வெரி குட். அப்போ ஹைபார்னஸ் ஈக்குவல் டு, ஏன்னா நம்ம ஹைபார்னஸ் தான் கண்டுபிடிக்கணும். அவன் வந்து எங்கேயோ ரூட்டு தெரியாமல் போயிட்டான், ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி அவன் நேராக வீட்டுக்கு வர போகிறான். ஸோ வந்த வழியே வராமல் வேற ஒரு ரூட்டில் வந்து சேர போகிறான். இதான் கொஸ்டினில் கேட்டுக்கிறான். வேற ஒன்றும் பெருசாக குழப்பல உங்களை. ஓகே, அப்போ ரூட் ஆஃப் சொல்லுங்க எல்லாரும் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜாயிண்ட் ஸ்கொயர். ஓகே, இப்போ அவனே மெஷர்மெண்ட் கொடுத்துட்டா. ஃபஸ்ட்டு ஈஸ்ட் பக்கமாக போனால் பார்த்தீங்களா, அது எத்தனை மீட்டர் 18 மீட்டர் போயிட்டார் தலைவர். அவங்க அப்பாவை பார்த்தோன்னே நார்த்து சைடு போய் ஓடிட்டான். ஓகே, போயிடலாம் எஸ்கேப் ஆகிடலாம் கிட்ட மாட்டிக்கூட சொல்லி பயந்துட்டு நார்த்து பக்கம் ஓடினான். இதை விட அது டிஸ்டன்ஸ் அதிகமாக போயிட்டான். எவ்வளோ போயிட்டான்? 24 மீட்டர் அளவுக்கு தள்ளி போயிட்டான். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, அப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு சேர்ந்துட்டாங்க. இப்போ அங்கேருந்து டேரெக்டாக அவன் வீட்டுக்கு வரணும்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், ஷார்ட்கட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ மீட்டர் இருக்குன்னு கேட்குறாங்க கண்ணா. ஹைபார்னஸ் கேட்குறான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள். ஸோ அப்போ ஹைபார்னஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆப்போசிட் சொல்லுங்கள். ஆப்போசிட் யார் 18ஆ? இல்லை, வெரி குட், பரவாயில்லையா, எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்க. சரி, ரைட், ஓகே. ஆப்போசிட் யார் உங்களுக்கு 25. ஏன்னா உங்களுக்கு சைடும் நான் எழுதி கொடுத்துக்கிறேன், மெஷர்மெண்ட்டும் எழுதி கொடுத்துக்கிறேன். இதுதான் கொஸ்டின் மார்க், அதுவும் நான் கொடுத்துட்டேன். ஓகே, சரி, ரைட், ஓகே. அப்போ ஆப்போசிட் யார் 24 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜாயிண்ட் யார் 18. ஸோ ரைட், ஓகே கண்ணா. அந்த இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ 24 ஸ்கொயர் பண்ணோம். 24 ஸ்கொயர் பண்ணும். ஆஃப் பண்ணுமா. 24 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 576 வரும். 18 சார் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 324 வரும் கண்ணா. ஓகே, நான் சைடில் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிறேன், பார்த்துக்கலாம். ஓகே, 576 ப்ளஸ் 324 வரும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 900 வரும் கண்ணா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க கண்ணா. ஆட் பண்ணால் 900. அப்போ ஒரு 900க்கு ரூட் எடுத்தா சொல்லுங்கள். ஓகே, 30. வெரி குட் கண்ணா. 30 மீட்டர் தான் கண்ணா ஆன்சர். அப்போ ஹைபார்னஸோட ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா 30 மீட்டர். அப்போ அவன் டேட்டா ஸ்டார்ட் பண்ண இருக்கிற பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு வரணும். அவன் எவ்வளோ கிலோமீட்டருக்கு தாண்டி வரணும்னா 30 மீட்டர் வந்தால் போதும் கண்ணா. இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்குதா? ஆனால் இந்த கொஸ்டின் பார்க்க சொல்லுமே ரொம்ப பயந்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஓகே, நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு வெறும் இது மட்டும் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான், நீங்கள் லைக் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த வீடியோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் மட்டுமே மூச்சு பிடிச்சி பேசிக்கினே நான் மட்டுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஒரு யூஸ் இல்லை கண்ணா. இது எல்லாருக்குமே இப்போ ரீச் ஆகணும். ஸோ தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்டுங்களும் உங்கள் ஃப்ரெண்டுங்களும் 10th தான் படிப்பாங்க, அவங்க ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதான் நான் போட போகிறேன். ஓகே, மற்ற இதுக்கெலாம் நம்ம சினிமா சம்மந்தப்பட்டது மற்ற இதெல்லாம் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். சமையல் குக்கிங்காக இருக்கட்டும், இதாக ஒரு 10 சேனல் 15 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ படிப்பு சம்மந்தப்பட்டது வீட்டில் யாருன்னா ஒரு பசங்க படிக்கிற பசங்க இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா எதுனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது மட்டும் போட போகிறல, எல்லா வீடியோ போட போகிறேன். நம்ம நீட் எக்ஸாம் எப்படி எழுதுது, சிஏ எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறது, எப்போ ஜாயின் பண்ணோம், எப்போ ஜாயின் பண்ணக்கூடாது, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு A to Z வரைக்கும் எஜுகேஷன் சம்மந்தம் நீங்கள் எந்த கமெண்ட் பண்ணால் கூட சார் இந்த படிப்பை பற்றி எனக்கு போடுங்க சார், கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். புரியுதா உங்களுக்கு? கண்ணா 21 சம் வந்து ஆக்சுவலாக 5 மார்க்ஸ் சம் கண்ணா. அது கொலினர் சம் கொடுத்துருப்பாங்க, அதனால் அது போல் டைம் ஆகும். அது ஏற்கனவே டைம் ஆகினுக்குது. ஸோ நம்ம வந்து 10 கொஸ்டின் போட்டால் போதும். இருந்தாலும் நான் உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே போகிறேன். சப்போஸ் அந்த சம்மு வேணுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டு கொடுக்குறேன். தனியாக வீடியோ அனுப்புகிறேன், ஏன்னா டைம் அதிகமாகும் அதுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 22 பார்க்க போகிறோங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் விச் ஹேஸ் த ஸ்லோப் -5/4 அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் -1,2. இவ்வளோதான் கண்ணா கொஸ்டின். இது ரொம்ப ஈஸி கண்ணா, எல்லாருக்குமே தெரியும். இப்போ 1 பாயிண்ட் கொடுத்துட்டான், ஸ்லோப்பு கொடுத்துட்டான். ஃபார்முலா தெரியுமா தெரியாதா?
ரொம்ப ஈஸியான ஃபார்முலா ரீகால் பண்ணுறேன் உங்களுக்கு. y minus y1 equal to m into x1 x minus x1 இதான் ஃபார்முலா. ஸோ 1 பாயிண்ட் ஃபார்முலான்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க எல்லாருமே. y minus y1 equal to m into x minus x1 ரொம்ப ஈஸிக்கண்ணா. எல்லாமே ஸ்லோப்பாக அவனே கொடுத்துட்டான். ஓகே 1 பாயிண்ட் அவனே கொடுத்துட்டான். மீன் இது x1 இது y1 இது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு நான் தலை எழுதுறீங்க. ஸோ ஓகே தனியாகவே எழுதுகிறேன். ஸோ m வந்து யார் -5/4 அதான் m ஃபார் ஸ்லோப்புன்னு அர்த்தம். mனா ஸ்லோப்பு ஸ்லோப்பு ஸ்லோப்பு. ஓகே இப்போ 1 பாயிண்ட் கொடுத்துட்டான். என்ன பாயிண்ட் கொடுத்துட்டான் -1,2 கொடுத்துட்டான். அப்போ இவன் தான் யார் உங்களுக்கு x1 இவன் தான் y1 எடுத்து ஃபார்முலாவில் போடுங்க. அவ்வளோதான். ஓகே இப்போ பாருங்கள் y minus y1 யாராக்கான உங்களுக்கு சொல்லுங்கள் 2 வெரி குட். ஓகே m யாருக்கானா -5/4 இன்ட்டு x minus x1 அப்போ x தெரியாது மைனஸ் x1 யார் -1 சூப்பர் கண்ணா. ஓகே y minus 2 equal to ஓகே இந்த டிவைட் பை 4 ஆப்போசிட் பண்ண என்ன கண்ணா ஆகும் அது பண்ணிடலாம் நம்ம கையோட முடிச்சிடலாம். ஓகே 2 மார்க்னால நிறைய ஸ்டெப் போட வேணாம் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ டிவைட் பை 4 வந்து ஆப்போசிட் பண்ணால் மல்டிபிள் ஆகிடும். அப்போ இன்ட்டு 4 நான் போட்டுக்கிறேன். ஸோ டிவைட் இருக்கிற 4 போனால் ஆப்போசிட் பண்ணால் மல்டிபிள் ஆகிடும். ஸோ -5 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இன்ட்டு அப்போ எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிங்க. ஸோ 2 சிம்பிள் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். ஓகே ரைட்டு. இப்போ நம்ம என்ன எழுதிங்க அப்போ அந்த 4 என்ன பண்ணணும் ஆமாம் நீங்கள் சொல்கிற ரைட்டு தான். என்ன பண்ணோம் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 4 × y 4y ரைட்டா. அப்போ 4 × -2 -8 வெரி குட் கண்ணா சூப்பர் கண்ணா. -5 × x அதேமாதிரி சொல்லுங்க பாலாம் -5x -5 × +1 சொல்லுங்கள் வெரி குட் -5. ஓகே என்ன கேட்டதான் ஈக்குவேஷனாக மாற்ற சொல்கிறான். இதை பார்த்தா ஈக்குவேஷனாக தெரியுது சத்தியமாக கிடையாது. ஓகே ஸோ ஈக்குவேஷனாக மாற்றணும். அப்போ இதெல்லாம் இங்கே கொண்டு வரும். ஏன்னா நம்ம எக்ஸோட வேல்யூ மைனஸில் இருக்குது. ஸோ எப்பவுமே எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு போடணும் அது ப்ளஸில் தான் வரணும். அதனால் இது இங்கே கொண்டு வரும். RHS வந்து LHS கொண்டு வரும். அப்போ -5x இங்கே வந்து என்ன ஆகிடும் +5x ஆகிடும். ஆர்டராக எழுத போகிறோம். அப்போ ஆல்ரெடி எக்ஸுக்கு அடுத்துனா வரும் y தான் வரும். அப்போ +4y. ஸோ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது -8. ஸோ கான்ஸ்டன்ட் இங்கே எடுத்துன்னு வந்துடும். ஸோ -5 இங்கே வந்து என்ன ஆகிடும் +5 ஆகிடும் ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0 இதான் நீங்கள் வர வைக்கணும். ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் 5x + 4y -8 + 5 என்ன வரும் ஆன்சரு -3 ஈக்குவல் டு 0. 2 மார்க் அண்ணா. ஓகே நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஆனால் இது டிக்டாமெட்ரிக் சாப்டர் பார்க்க போகிறோம். 23 சம் இது. ஓகே எல்லாருக்குமே வந்து கஷ்டம்னு ஃபீல் பண்ணுற சாப்டர் இந்த சாப்டர் தான் இருக்கும். என்னென்னா ஃபார்முலா. ஆனால் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப ஈஸியான சாப்டரு கண்டிப்பாக இந்த செம்மை போட்டிருப்பாங்க. பழைய மற்ற பசங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த செம்மை அவாய்ட் பண்ணியிருப்பீங்க ஆல்மோஸ்ட்டு. ஆனால் இந்த செம்மெலாம் விடாதீங்கண்ணா. என்ன ரீசனாக இந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கண்ணா. LHS கூட RHS இதை ப்ரூவ் பண்ணாலே முடிஞ்சு போச்சுக்கண்ணா. ஸோ இவ்வளோ ஈஸியான சாப்டர் போய் நம்ம விட்டுருவோம் கண்ணா. ஸோ ஃபார்முலா வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுத்தா எல்லாருக்குமே புரியும் கண்ணா. ஓகே என் பசங்க எல்லாமே ஃபுல் ஃபார்மில் இருப்பாங்க. ஃபார்முலா என்ன ரீசன் கேட்டால் விஜய் அஜித் நம்ம மோடிஜி இவங்களெல்லாம் வச்சு நான் சொல்லிக் கொடுப்பேன். அதெல்லாம் ஜாலியாக கிளாஸு போவோம். ஜாலியாக மைண்டில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. மனப்பாடம் பண்ண விட மாட்டேன் நான். மைண்டில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ணிடுவேன் நான். ஸோ ஈஸியாக ஜாலியாக எல்லாருமே நல்லா நடத்துனாங்கன்னா ஜாலியாக நடத்துனாங்கன்னா எல்லா பசங்களுக்கும் புரியும் கண்ணா. அது நல்லாவே எனக்கு தெரியும் கண்ணா. சரி ரைட் ஓகே. இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் LHS எடுத்துக்கிறோம். ஸோ LHS வச்சு RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் 1 + cos x டிவைடட் பை 1 - cos x. ஓகே அந்த எக்ஸ்ன்னு சொல்லலாம் நான் டீட்டா சொல்லலாம். ஸோ கொஸ்டினில் டீட்டா தான் கொடுத்துருக்காங்க. நீங்களும் டீட்டா எடுத்துங்கண்ணா. ஓகே இது கான்ஸ்கேட். இது வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா கான்ஸ்கேட் பண்ணுக்கண்ணா. என்ன கான்ஸ்கேட் பண்ணோம் இது இப்போ என்ன டினாமினேட்டரில் கொடுத்துட்றாங்களோ அது அப்படியே சிம்பிள் ப்ளஸ் கொடுத்தா மைனஸ் மாற்றிக்கும் மைனஸாக கொடுத்தா ப்ளஸ்ஸாக மாற்றிங்கண்ணா. அவ்வளோதான். இப்போ என்ன வரும் உங்களுக்கு 1 + cos இதெல்லாம் சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ cos θ. ஓகே அது திருப்பி நான் ரீகாஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் என்னோடய வேலை. ஸோ cos θ வந்துச்சு ரைட்டுக்கண்ணா. ஓகே எல்லாமே ரூட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்போ 1 + cos θ × 1 + cos θ 2 டைம்ஸ் இருக்குதா ஒரே மாதிரி ஆகுதா. அப்போ ஹோல் ஸ்கொயர் போடலாமா போடலாம். அப்போ 1 + cos θ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை
1 minus cos theta 1 plus cos theta அதுவும் வந்து ஹோல் ஸ்கொயர் போடலாமா ஐ மீன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இதுக்கு a minus b a plus b மாதிரி தெரியுதா உங்களுக்கு ஒரே மாதிரியா இல்லை a minus b a plus b அப்போ அது என்ன ஃபார்முலா உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் அந்த ஃபார்முலா அல்ஜிப்ராவில் வரும் உங்களுக்கு ஸோ ரீகால் பண்ணுறேன் என்ன ஃபார்முலா உங்களுக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க a plus b a minus b ஸோ இதுதான் ஃபார்முலா அதே மாதிரி இதுவும் இருக்குது இடம் மாறிக்குது எல்லாம் ஒன்று தான் கண்ணா ஓகே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்போது 1 ஸ்கொயர் மைனஸு காஸ் ஸ்கொயர் தீட்டா ரைட்டா வெரி குட் சூப்பர் கண்ணா ஸோ ரூட் ஆஃப் என்ன இருக்குது 1 ப்ளஸ்ஸு காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பை 1 ஸ்கொயர் பண்ண என்ன கண்ணா வரும் 1 தான் வரும் மைனஸு காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த ஃபார்முலா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா வெரி குட் கண்ணா சூப்பர் கண்ணா உங்களுக்கான திருப்பி எழுதுக்கண்ணா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அதே ஃபார்முலா தான் கண்ணா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதே ஃபார்முலா தான் வேறு ஒன்றும் இல்லை கண்ணா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இங்கே இருக்கிற ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அங்கே போனால் என்ன கண்ணா ஆகிடும் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகிடும் சூப்பர் கண்ணா அவ்வளோதான் சமம் முடிஞ்சிச்சு உண்மையை சொல்லப்போனா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பை இவனுக்கு நான் என்ன போடலாம் யார் பண்ணலாம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா யாரோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா வெரி குட் கண்ணா ஓகே இப்போ இதுவும் ஸ்கொயரு இதுவும் ஸ்கொயரு அப்போ 2 டைம்ஸ் இருந்தால் ரூட்டுக்குள்ளே இருந்தால் 1 டைம்ஸ் சொல்லி எடுக்கலாம் எல்லாருக்குமே ரூட்ஸ் தெரியும் கண்ணா நான் தான் பண்ண போகிறேன் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அப்போது 1 ப்ளஸ்ஸு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ரைட்டா கண்ணா முடிஞ்சு போச்சு கண்ணா ஓகே கண்ணா ஓகே அப்போ போர்டு தெரியுதா தெரியல உங்களுக்கு ஓகே இந்த சைடில் நான் இப்போ ஒரு ஸ்டெப்பு தெரியுதா பாருங்கள் நான் போகிறேன் தெரியுதாம்மா ஓகே வெரி குட் அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் இந்த சைன் தீட்டா யாருக்கு சொந்தம் கண்ணா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இருக்கிறா அப்போ இந்த சைன் தீட்டா யாருக்கு சொந்தம் ரெண்டு பேருக்குமே சொந்தம் அப்போ நான் தனித்தனியாக எழுதுறேன் அப்போ 1 பை சைன் தீட்டா ப்ளஸ்ஸு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ஸோ ரெண்டு பேருக்கு சொந்தமாக இருக்கிறான் காமனாக இருக்கிறான் நான் தனித்தனியாக போட்டுக்கிறேன் இல்லைன்னா தப்பு இருக்குதா இல்லை ஓகே எதுக்காகனா ஃபார்முலா ஒரே ரீசனா ஃபார்முலா ஸோ நான் மேலே எழுதுறேன் கண்ணா ஓகே இப்போ பாருங்கள் அப்போ 1 பை சைன் தீட்டா யாரோட ஃபார்முலா கரெக்டாக சொல்லுங்கள் வெரி குட் கண்ணா உங்களுக்கு ஆன்சரே வந்துச்சு நான் இங்கே கீழே எழுதுறேன் கண்ணா ஓகே 1 பை சைன் தீட்டா யாரோட ஃபார்முலா கோசிகன் தீட்டா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கோசிகன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா யாரோட ஃபார்முலா காட் தீட்டா ஃபார்முலா அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் வந்துச்சா இல்லை பாருங்க வந்துச்சு இதெல்லாம் கொடுத்துருந்தா கொஸ்டின்ல கோசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா வரக்கணும் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணா ஆமாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி இதை வர வச்சிட்டேன் 1 பை சைன் தீட்டா யாரோட ஃபார்முலா கோசிகன் தீட்டா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா யாரோட ஃபார்முலா காட் தீட்டா ஜஸ்ட் ஒரு 2 3 ஒரு 4 5 ஃபார்முலா தான் கண்ணா இருக்குது அது மனப்பாடம் பண்ணிட்டாலும் இந்த லெசன் ரொம்ப ஈஸியாகும் கண்ணா ஓகே இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ஆன்சரே தெரியும் உங்களுக்கு ஆன்சரே கையில் கொடுத்துட்டான் இதை வர வச்சா நீங்களே டிக் போட்டுக்கலாம் அது மாதிரி பண்ணாதீங்க சும்மா சொன்னாத ஸோ அது மாதிரி செஞ்சிடாதீங்க ஓகே சரி ஓகே அடுத்த சம் பார்க்கலாம் கண்ணா ஓகே கண்ணா இப்போ நம்ம 24th சம் பார்க்க போகிறோம் கண்ணா இஃப் த பேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியரிக்கல் சாலிட் இஸ் த 1386 ஸ்கொயர் மீட்டர்ஸ் கொடுத்துறாங்க கண்ணா என்ன கேள்வி கேட்குறான் ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறான் ஐ மீன் டிஎஸ்ஏ கேட்குறான் நம்ம அப்படி தான் படிச்சிருப்பீங்க நீங்கள் ஸோ டிஎஸ்ஏ கேட்குறான் ஓகே கண்ணா அப்போ என்ன கொடுத்துக்கிறான் உங்களுக்கு பேஸ் ஏரியா கொடுத்துட்டான் நல்லா கவனிங்க பேஸ் ஏரியா ஸோ ஏரியா கொடுத்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே சின்ன வயசில் 9th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ பேஸ் ஏரியாவுக்கு வந்து பையா ஸ்கொயர் ஓகே மீட்டரை கொடுத்தா ஸ்கொயர் மீட்டர் போட்டுருங்கண்ணா வேறு ஒன்றும் இல்லை அதில் போய் ஏதோ டென்ஷன் ஆகாதீங்க மீட்ரு பற்றி பேசினா மீட்டருன்னு போட்டுங்க ஸோ ஓகே பையா ஸ்கொயர் மீட்டரு இப்போ என்ன கேள்வி கேட்குறான் டிஎஸ்ஏ கேட்குறான் ஸோ டிஎஸ்ஏக்கு என்ன ஃபார்முலா 3 பையா ஸ்கொயர் ஓகே இப்போ பாருங்கள் பேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து பையா ஸ்கொயர் இதோட ஆன்சர் வந்து அவன் கொடுத்துட்டான் என்ன ஆன்சர் கொடுத்துட்டான் 1386 கொடுத்துட்டாங்கண்ணா ஓகே ஸ்கொயர் மீட்டர்ஸ் கொடுத்துட்டான் ஓகே கண்ணா புரியுதா உங்களுக்கு இப்போ பாருங்களேன் ஒன்றுமே கண்டுபிடிக்கோண்ணா நீ ஆரை போய் கண்டுபிடிச்சிக்கணும் வேறு எதுனா கண்டுபிடிக்க ஒர்க் அவுட் பண்ணுறது எதுவுமே இல்லை கண்ணா ஜஸ்ட்டு வந்து இப்போ பையா ஸ்கொயர் தான் உங்களுக்கு ஃபார்மாலே வருது புரியா கொஞ்சம் ட்ரிக்ஸை பாருங்கள் ஓகே டிஎஸ்ஏக்கு வந்து 3 பையா ஸ்கொயர் ரைட்டு 3 பையா ஸ்கொயரோட மொத்த ஆன்சர் என்கிட்ட இருக்குது கொடுத்துட்டானே இப்போ நீ ஆர்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா ரேடியஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா தேவையில்லையே பையோட வேல்யூ 22/7 போடணுமா தேவையில்லையே புரியுதா உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கொடுத்துறான் பாருங்க ஓகே 3 இன்ட்டு அப்போ பையா ஸ்கொயரோட வேல்யூ என்னது உங்களுக்கு இன்ட்டு 1386 ஜஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணால் போதுங்கண்ணா ஓகே
இப்போ ஒன்றுமே இல்லை கண்ணா. இப்போ நம்ம பண்ண போகிறோம்னா சைடில் பண்ணுறவங்களுக்காக 1386 இன்ட்டு 3 18 மீது 1 24 25 மீது 1 24 மீது 2 3 3 சார் 9 9 ப்ளஸ் 2 வந்து 11 மீது 1 3 4 இவ்வளோ தாங்க நான் ஆன்சரு. அப்போ டிஎஸ்சியோட ஆன்சர் நீங்கள் கேட்டிங்கன்னா என்னென்னா 4158 அதேமாதிரி ஸ்கொயர் மீட்ரு போட்டிருக்கண்ணா. இவ்வளோ தாங்கண்ணா. ஸோ ஜஸ்ட் அவங்க கொடுத்த வேல்யூ 3 மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சிச்சுக்கண்ணா. புரியுதா உங்களுக்கு? ஓகே, எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுங்கண்ணா எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஒரே நாள் தாங்கண்ணா. சொல்லித்தரவங்களை பொறுத்து தாங்கண்ணா இருக்குது. ஓகே, டீச்சிங் பொறுத்து இருக்குது. பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணி கற்றுக் கொடுத்து ஸ்டார்ட் கட்டில் சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போடுவீங்க. இந்த சாப்டர்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு விட்டுற சொல்லுவாங்க ஸ்கூலில். சில ஸ்கூலில் விட்டுருங்க, இதெல்லாம் உங்களால் போட முடியாது, நிறைய ஃபார்முலா படிக்கணும், இதெல்லாம் டஃப்பு, இது கஷ்டம் அப்படி உங்களை பயமுறுத்திருப்பாங்க. உண்மையாக கிடைக்கண்ணா, ரொம்ப ஈஸிக்கண்ணா. ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நானும் வந்து வீடியோ போடலான்னு இருக்கிறேன், எல்லா லெசனோட வீடியோ போடலான்னு இருக்கிறேன். ஸோ என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே, நம்ம அடுத்த சம் பார்க்கலாம் கண்ணா. இப்போ பாருங்கண்ணா, 25th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் whose height is the 2 meter. ஸோ ஹைட்டு கொடுத்துட்டான். ஸோ வால்யூம் எதோட இது சிலிண்டரோட ஹைட்டு கொடுத்துட்டான். தென் பேஸ் ஏரியா கொடுத்துட்டான். அந்த வாட்டி போன சம் தான், போன சம்ல நம்ம பார்த்துட்டோம். பேஸ் ஏரியா கொடுத்துருந்தா பார்த்துட்டீங்க. ஸோ பேஸ் ஏரியா கொடுத்தா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா தான், பையார் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஸோ பையார் ஸ்கொயரோட ஆன்சர் அவன் கொடுத்துட்டாங்கண்ணா. பையார் ஸ்கொயரோட ஆன்சர் வந்து 250 கொடுத்துட்டாங்கண்ணா. ஓகே, ஒரு நிமிஷங்கண்ணா. ஓகே, 250 கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கொடுத்துட்டாங்கண்ணா. ஹைட் வந்து 2 மீட்டர். இது எதுக்கு கொடுத்துருப்பாங்க யோசிச்சு இருப்பீங்க, வேற ஒன்றும் இல்லைக்கண்ணா. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா சொல்லுங்க. வெரி குட். ஓகே, வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா போய் பார்த்தீங்கன்னா பையார் ஸ்கொயர் ஹெச். ரைட்டா? புரியுதா உங்களுக்கு? ஏன் ஹெச் கொடுத்தான்னு தெரியுதா இப்போ? ஸோ ஃபார்முலாவில் ஹெச் தேவை. ஸோ உங்களை எந்த ஒரு வேலையும் வைக்காம ஈஸியாக உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவனே ஹெல்ப் பண்ணுறாங்கண்ணா. ஸோ இப்போ நான் போன சம்ல நம்ம போட்ட மாதிரி தான் பையார் ஸ்கொயர் என்கிட்ட தெரியும். இப்போ நீ ஆறுலாம் கண்டுபிடிக்க தேவையில்ல, ஏன்னா பையார் ஸ்கொயர் ஆன்சர் அவன் கொடுத்துட்டான். இதோ இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ ஈஸியாக ஆக்குறான் பாருங்க உங்களை வேலையை. அப்போ பையார் ஸ்கொயர் வேல்யூ என்னது? 250. அவ்வளோதான், மொத்த வேல்யூ தூக்கி போட்டுங்க. மொத்த பையார் ஸ்கொயர் வேல்யூ தான் இந்த 250. இந்த சார் அப்போ ஹெச் தேவை, ஹெச்சும் கண்டுபிடிக்க வைக்கல உங்களை. சில சம்லாம் உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இந்த சம்லாம் அதுவும் கிடையாது. ஸோ இவ்வளோ ஈஸியாக கொடுத்தா இன்ட்டு 2 பண்ணால் போதும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் 250 × 2 பண்ணால் 500 வந்துடும். புரியுதுங்களா? இதுதான் ஆன்சர். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலாங்கன்னா 500 தான் கொடுத்துருப்பான். ஸோ ஸ்கொயர் மீட்டர் போட்டுருக்கண்ணா. அவ்வளோதான் கண்ணா உங்களுக்கு வேல்யூ. ஓகே, புரியுதா உங்களுக்கு கண்ணா? 26 கண்ணா. ஓகே, இந்த சம்லாம் எப்படா கொடுப்பீங்க? ஸோ வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குற சம் தான் இந்த சம்மு. ஸோ அதான் உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க கண்ணா. ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் கொடுத்துக்கிறாங்க, பார்த்துக்கலாம் கண்ணா. இப்போ வந்து எல்லாருக்கும் என்னென்ன கண்டுபிடிக்கண்ணா? ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ ஒரு டேட்டா கொடுத்துட்டான், அதுக்கு வந்து ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ரேஞ்சும் கேட்குறாங்க கண்ணா. நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரேஞ்சு கண்டுபிடிச்சிக்கலாமா? ஓகே, சொல்லுங்க ஃபார்முலா எல்லாருமே. அதே தான் கண்ணா, L - S தான் கண்ணா. வெரி குட். எல் ஃபார் என்னது? வேற என்ன சொல்றீங்களா? கிடையாது. ஸோ எல் ஃபார் வந்து என்ன கேட்டிங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ, எஸ் ஃபார் ஸ்மால் வேல்யூ. அவன் டேட்டா கொடுத்துருப்பான், அது லார்ஜஸ்ட் வேல்யூ தான் எல். அப்போ எல் எவ்வளோ கண்ணா கண்டுபிடிப்பாங்க? இல்லை எல் யார் பெரிய நம்பர் யார்? ஸோ 67 தான் பெரிய நம்பர். ஸோ யூ டேக் த 67. ஓகே, எஸ் ஃபார் கண்ணா உங்களுக்கு. ஓகே, ஸ்மால் வேல்யூ. ஓகே, இப்போ ஸ்மால் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எது கம்மியான வேல்யூ இருக்குதுல சின்ன நம்பர் இதுக்கண்ணா 18. அவ்வளோதான் கண்ணா, முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? L - S. அப்போ எல் எவ்வளோ கண்ணா? 67 - 18. ரைட்டா கண்ணா? ஸோ ஓகே, சப்ராக்ஷன் பண்ணுங்க. ஸோ 67 18 மைனஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே ஒன்று 7 9 5 4. ஸோ 49. ஸோ 49 தான் கண்ணா ஆன்சரு. ரொம்ப ஈஸி கண்ணா. ஓகே, ரேஞ்சு போட்டுட்டோம். அடுத்தது என்ன கேட்குறான்? ஓகே, கோஎஃபிஷியன்ட் கேட்டு பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட்டு கண்ணா. இப்போ ஷார்ட்டாக எழுதுறேன் கண்ணா. ஓகே, ஸோ ரேஞ்சு என்ன ஃபார்முலா? L - S டிவைட் பை L + S. இதான் கண்ணா ஃபார்முலா. ஸோ L - S டிவைட் பை L + S. இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து L - S. L எவ்வளோ? 67 மைனஸ் S எவ்வளோ? 18 கண்ணா. ஓகே, டிவைடு பை என்ன பண்ணோம்? அதே 67 + 18 கண்ணா. முடிஞ்சிச்சு. ஓகே, நாம் ஆல்ரெடி மைனஸ் பண்ணி வச்சுக்கிறோம், வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஸோ 49 ஃபுல் பண்ணிக்கண்ணா பை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கண்ணா. 67 + 18. ஸோ 15 மீது 1 7 8 85. அப்போ 85 இது கண்டிப்பாக டிவைட் ஆகுது கண்ணா. அதனால் இதான் ஸ்டாப் கண்ணா. இதுதான் ஆன்சர். ஈஸியாக கஷ்டமாக இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ
இந்த சம் எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க, வந்து அவங்களும் கொடுத்துக்கிறாங்க, எல்லாருக்குமே 2 மார்க் எடுத்திருப்பீங்க. வெரி குட் கண்ணா, சூப்பர் கண்ணா. ஓகே, அடுத்த சம் போகலாம் கண்ணா. 27 sum கண்ணா. ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த லீப் இயர் செலக்ட் த அட் த ரேண்டம் வில் கண்டெயின் த 53 சாட்டர்டே. ஓகே, ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நார்மலாக வந்து நம்ம 365 டேஸ் பார்த்துருப்போம். ஓகே, 1 இயருக்கு வந்து 365 டேஸு. அதே லீப் இயராக இருந்தால் உங்களுக்கு என்ன கண்ணா வரும்? உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியுமா? 366 டேஸ் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? சார் ரைட், ஓகே. அப்போ என்ன சார் மாற போகுதுன்னா, கண்டிப்பாக வந்து 365 ஆகட்டும், 360 டேஸ் ஆகட்டும், கண்டிப்பாக வீக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 52 வாரம் வரும். ஸோ 52 வீக்ஸ் வரும், உங்களுக்கு வரும், எல்லாருக்குமே தெரியும். ஓகே, மீதி ஒரு நாள் ஃபஸ்ட்டு 365 டேஸ் எடுத்தா மீதி ஒரு நாள் பேலன்ஸாக வரும். புரியுதா உங்களுக்கு? அதே லீப் இயர் இருந்தால் என்ன வரும்? உங்களுக்கு 2 டேஸ் எக்ஸ்ட்ரா வரும், 2 டேஸ் எக்ஸ்ட்ரா வரும். புரியுதா உங்களுக்கு? நல்லா நோட் பண்ணுங்க, அவன் என்ன கேட்குறான் பாருங்க. ஸோ 2 டேஸ் எக்ஸ்ட்ரா வரும். அந்த 2 டேஸில் சாட்டர்டே வரத்துக்கான ப்ராப்ளம். இப்போ 52 வாரத்தில் உங்களுக்கு 52 சாட்டர்டே இருக்கும், 52 சாட்டர்டே கன்ஃபார்மாக இருக்கும். அந்த 2 டேஸ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்களா, அந்த 2 டேஸில் சாட்டர்டே வரத்துக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறான். அவ்வளோதான். ஸோ அப்போ என்னெல்லாம் ஆப்ஷன்? ஃபஸ்ட்டு சாம்பிள் எடுத்துப்போம். என்ன சாம்பிள் எடுத்துப்போம் நம்ம? மண்டே அந்த 2 நாள் என்னெல்லாம் வரும் வாய்ப்பு உண்டு? மண்டே, டியூஸ்டே வரும். அதுக்கப்புறம் சொல்லுங்க, டியூஸ்டே, வெட்னஸ்டே வரும். ஓகே, அப்புறம் வெட்னஸ்டே வரும். அதுக்கப்புறம் என்ன வரும் உங்களுக்கு? டக்குன்னு சொல்லுங்க. இந்த 2 நாளாக வரும் உங்களுக்கு, நான் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே வரும். அதுக்கப்புறம் வேற என்ன வரும்? தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரும். ஃப்ரைடே, சாட்டர்டே வரும். சாட்டர்டே, சண்டே வரும். இவ்வளோதான் கண்ணா ஆப்ஷனு. இந்த 2 நாள் வந்து என்னெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு? இந்த 2 டேஸ் வந்து என்னெல்லாம் வாய்ப்பு உண்டு? மண்டே, டியூஸ்டே வரலாம், டியூஸ்டே, வெட்னஸ்டே வரலாம், வெட்னஸ்டே, தேர்ஸ்டே வரலாம். ஓகே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரலாம், ஃப்ரைடே, சாட்டர்டே வரலாம், சாட்டர்டே, சண்டே வரலாம். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதா? கிடையாது. ஓகே, சண்டே, மண்டே வரலாம், லாஸ்ட் ஒன். ஓகே, அது நான் ஓகே முன்னாடி எழுதிருக்கணும், லாஸ்ட் எழுதுறேன். ஸோ மண்டே, டியூஸ்டே வரலாம், டியூஸ்டே, வெட்னஸ்டே வரலாம், வெட்னஸ்டே, தேர்ஸ்டே வரலாம், தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரலாம், ஃப்ரைடே, சாட்டர்டே வரலாம், சாட்டர்டே, சண்டே வரலாம், சண்டே, மண்டே வரலாம். இதுக்கு மேலே ஆப்ஷன் கிடையாது. ஸோ மொத்தம் சாம்பிள் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ மொத்தம் 7 ஐட்டம் இது. அப்போ என் ஆஃப் எஸ் எவ்வளோ உங்களுக்கு தெரியும்? என்ன ஆஃப் எஸ்னா எஸ்ஸோட கவுண்டிங், சாம்பிளோட கவுண்டிங். ஓகே, இப்போ எத்தனை வருது உங்களுக்கு? 7 வருது. முடிஞ்சு போச்சு சம்மு. சரி ரைட், ஓகே. வேற என்ன கொஸ்டின் கேட்குறான்? அந்த 53 53வது சாட்டர்டே வரதுக்கான ப்ராபர்ட்டி என்ன கேட்குறான்? அப்போ சாட்டர்டே எங்கெல்லாம் வரும்? இதில் சாட்டர்டே இருக்குதா? இல்லையே. இதுலேயும் இல்லை, அதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. இதில் ஆமாம் இருக்குது, இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாட்டர்டே, சண்டே இது எடுத்துக்கலாம். இது எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ எத்தனை இது உங்களுக்கு? என் ஆஃப் ஏ நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாரு, என் ஆஃப் ஏ நான் எடுத்துக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ 2 ஆப்ஷன் தான் வரும் உங்களுக்கு. இந்த 2 மட்டும் தான் நீங்கள் எடுத்து எழுதணும். முடிஞ்சுக்கணும். அப்போ ப்ராபர்ட்டிக்கு ஃபார்முலா போயிடலாம். ப்ராபர்ட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? P ஆஃப் ஏ ஈக்குவல் டு வெரி குட், என் ஆஃப் ஏ டிவைடு பை என் ஆஃப் எஸ். ஓகே, எல்லாருக்குமே தெரியும். இந்த கொஸ்டின்லாம் நான் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க, அவங்க அதான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ என் ஆஃப் ஏ 2/7. இது கேன்சல் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, அடுத்த சம் போகலாமா? கண்ணா ஓகே கண்ணா, லாஸ்ட் சம் வந்துட்டு நம்ம. ஓகே, 28 சம் லாஸ்ட் சம். இது கம்பல்சரி கொஸ்டின். ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துக்கிறாங்க. இது 2 மெத்தடில் போடலாம் கண்ணா. PQR யூஸ் பண்ணி, ரிமைண்டர் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி ஃபார்ம்லாம் கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில். அதை விட பெஸ்ட்டான மெத்தட் நான் சொல்லித்தரேன். அது புரியும்னு நினைக்கிறேன். அது பார்த்து கற்றுங்க. ஓகே ரைட்டு, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, HCF. ஸோ ஃபஸ்ட்டு 23க்கு LCM எடுக்கிறோம். 23 வந்து ப்ரைம் நம்பர், ஃபேக்டரேஷன் எடுக்க முடியாது, ரைட்டா? ஸோ ஃபேக்டரேஷன், நோ ஃபேக்டரேஷன். அப்போ எப்படி எழுதலாம்? 23 × 1. அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். எப்படி ஸ்பிட் பண்ணலாம்? இப்படி தான் ஸ்பிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 12 கொடுத்துக்கலாம். 12க்கு வந்து அதே ஃபேக்டர்ஸ் எடுக்கிறோம். ஸோ ஃபேக்டர்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 12க்கு 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம். ப்ரைம் நம்பர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணணும். முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். ஓகே, ஃபேக்டர்ஸ் எடுத்தாலே ப்ரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணோம். அப்போ 6 வரும், திருப்பி அகைன் 2 டேபிள்ஸ், 3 வரும், அகைன் 3 போகிறோம், 1 போகிறோம். ஓகே, இதுக்கு என்ன வருது உங்களுக்கு? 2² × 3 × 1. என்ன சார் 2² எப்படி சார் வந்து கேட்பீங்களா?
அசிங்கமா இந்த டைமில் போயிட்டு கடைசி டைமில் போயிட்டு கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்லி கொடுத்துறேன். ஓகே, 2 2 இருக்குது. ஸோ 2 ஸ்கொயரு. ஸோ முடிஞ்சு போச்சு. இப்போ ஹெச்சிசிஎஃப்னா ஃபுல் ஃபார்ம் எல்லாருக்கும் தெரியும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவீங்க. என்ன ரூல்ஸ் கண்டிஷன் சொல்லிடுறேன். ஓகே, காமனாக கண்டிப்பாக கம்பல்சரி ரெண்டுத்துலையுமே காமன் நம்பர் இருந்தால் மட்டும் தான் எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. அதே டைமில் பவர் கம்மியாக எடுக்கணும். இவ்வளோ தான் லாஜிக். ஸோ திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், ஹெச்சிசிஎஃப்னா என்னென்னா ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிற ஃபேக்டர் மட்டும் தான் எடுக்கணும், பவர் வந்து கம்மியாக எடுக்கணும். ஸோ பேர் தான் ஹையஸ்ட்டு, ஆனால் பவர் வந்து கம்மியான பவர் எடுக்கணும். இதுதான் லாஜிக். இப்போ காமன் நம்பர் எடுக்கிறோம். இப்போ 23 இருக்குது. இதில் இருக்குதா 9. ஓகே, 9 போத்தா கை. அப்போ 2 ஸ்கொயர் இருக்குது. என்ன சார் திடீர்னு ஹிந்தியில் பேசுறீங்க கேட்குறீங்களா? அது அப்பப்போ வந்துடும். ஓகே, சரி ரைட். ஓகே, இப்போ 2 ஸ்கொயர் அங்கே இருக்குதா? 2 இல்லை. 3 அங்கே இருக்குதா? இல்லை. அப்போ யார் உங்கள் கண்ணுக்கு தெரியுறா? ரெண்டு பேரும் காமனாக யார் இருக்கிறா? வெரி குட், 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ ஹெச்சிசிஎஃப் 1. ஸோ ஒரு செகண்டில் போட்டுட்டு போயிடலாம்க்கண்ணா. அந்த ஃபார்முலா மெத்தட் விட இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படியும் போகலாம், தப்பு கிடையாது. ஓகே, சரி ரைட்டுக்கண்ணா. இப்போ முக்கியமான விஷயம் ஒன்று பேச போகிறேங்கண்ணா. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்ககிட்ட, நான் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த 2 மார்க்குக்கு நம்ம எவ்வளோ டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அது என்ன டைம் கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ 10 கொஸ்டின் போடணுக்கண்ணா. 2 மார்க்ஸ் ஒரு இதுக்கு மொத்தம் 20 மார்க் அவன் கொடுக்க போகிறான். இந்த 20 மார்க் நீ என்ன ஸ்பெண்ட் பண்ணுக்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு ஆவரேஜாக ஒரு 5 மினிட்ஸ் எடுத்தால் போதுங்கண்ணா. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்தால் போதும். ஸோ 10 கொஸ்டின் போட போகிறீங்க. ஸோ 50 மினிட்ஸ் வந்து நீங்கள் அலாட் பண்ணிக்கலாம்க்கண்ணா. அதிகபட்சமாக இதை விட தாண்டியாக போகக்கூடாதுக்கண்ணா. இதோட தாண்டியாக போச்சுன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ண முடியாதுக்கண்ணா. ஸோ மேக்ஸிமம் 50 மினிட்ஸ். சில சம்லாம் பார்த்துருப்பீங்க 2 மினிட்ஸ்லேயே போட்டு முடிச்சிடலாம், அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருந்தான். ஸோ நான் வந்து அதிகமாக தான் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் 50 மினிட்ஸ் மேலே தாண்டாதீங்க தயவுசெய்து, மற்றது உங்களுக்கு பாதிப்பு வந்துடும். இவ்வளோ தான் கண்ணா. 2 மார்க்கு ஒரு சம்முக்கு 5 மினிட்ஸ்க்கு மேலே எடுக்காதீங்க. எவ்வளோ கம்மி பண்ணாலும் நல்லது தான் நமக்கு. சார் நான் 40 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டேன் சார், நான் 30 மினிட்ஸ்லேயே முடிக்கிறேன் சார், அது ரொம்ப கம்மியாக எடுத்துக்காதீங்க. ஃபாஸ்ட்டாக போகிற சொல்லி தப்பாக போடாதீங்க. 50 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு போட்டெல்லாம் ரைட்டாக செக் பண்ணிக்கண்ணா. இதுதான் டைம். ஓகே, இது மாதிரி நீங்கள் பண்ணினா 100% நீங்கள் ஃபுல் மார்க் அட்டன் பண்ண முடியும் கண்ணா. ஓகே பாய். இப்போ இன்னும்